மார்னிங், நான் உங்கள் RMI மிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற யூனிட்டு செகண்ட் யூனிட்டு. இது ஒரு ஃபிசிக்ஸ் லெசன் டாபிக் மோஷன்னா மூமெண்ட், இயக்கம்னு அர்த்தம். இப்போ இந்த லெசனோட லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பாருங்கள். கற்றலின் நோக்கங்கள். இந்த பாடத்தை படிக்கிறதுனால நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பாருங்கள். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் லெசன் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஏபிள் டு list the object which are at rest and which are in motion. எந்த பொருள் ரெஸ்ட்டில் இருக்குது அல்லது எந்த பொருள் இயக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்டன்ஸ்னால் தொலைவு, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இடப்பெயர்ச்சி. தொலைவுனா என்ன, இடப்பெயர்ச்சினா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். டிட்டர்மைன் the distance covered by an object describing a circular path. ஒரு வட்டப்பாதையில் நகரக்கூடிய பொருளோட டிஸ்டன்ஸை எப்படி டிட்டர்மைன் பண்ணலாம், எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்க போகிறோம். கிளாசிஃபை யூனிஃபார்ம் மோஷன் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன். சீரான இயக்கம்னா என்ன, சீரற்ற இயக்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. ஸ்பீடுங்கிறது வேகம், வெலாசிட்டினா திசை வேகம். ரெண்டுக்கு இடையில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ரிலேட் அசிலரேட்டட் அண்ட் அன்அசிலரேட்டட் மோஷன். முடுக்கப்பட்ட இயக்கம், முடுக்கப்படாத இயக்கம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். டெடியூஸ் த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஆஃப் என் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் வெலாசிட்டி டைம் கிராஃப். அதாவது திசைவேக கால வரைபடத்திலிருந்து எப்படி இயக்கத்துக்கான சமன்பாட்டை கொண்டு வர்றது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ரைட் த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார் எ ஃப்ரீலி ஃபாலிங் பாடி. அதாவது தங்கு தடையின்றி கீழே விழக்கூடிய பொருளுக்கு அந்த இயக்க சமன்பாடை எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் த நேச்சர் ஆஃப் சர்க்குலர் மோஷன். வட்ட இயக்கத்துக்கான நேச்சர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஐடென்டிஃபை சென்ட்ரிபெட்டல் போர்ஸ் அண்ட் சென்ட்ரிஃபியூகல் போர்ஸ் இன் டே டு டே லைஃப். மைய நோக்கு விசை, மைய விலக்கு விசை அப்படிங்கிறதுனா என்ன, அன்றாட வாழ்க்கையில் இது எங்கே யூஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன் பாருங்கள். அறிமுகம். மோஷன் இஸ் த சேஞ்ச் இன் த பொசிஷன் ஆஃப் an ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் சரௌண்டிங்ஸ். அதாவது மோஷன் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுடைய சுற்றுப்புறத்தை பொறுத்து அதோட நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்துக்கு பேர் தான் இயக்கம். எவ்ரிதிங் இன் த யூனிவர்ஸ் இஸ் இன் மோஷன் ஈவன் தோ an ஆப்ஜெக்ட் சீம்ஸ் டு பி நாட் மூவிங். ஆக்சுவலி இட் இஸ் மூவிங் பிகாஸ் த எர்த் இஸ் மூவிங் அரவுண்டு த சன். இப்போ யூனிவர்ஸ் நமக்கு தெரியும். அண்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் இயக்கத்தில் இருக்கிறதா தான் அர்த்தம். நம்ம பார்க்குறதுக்கு சில பொருள் மூவ் ஆகாத மாதிரி இருக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா பூமி சூரியனை சுற்றிட்டு இருக்கிறதுனால, அப்போ பூமி சுற்றுறதுனால பூமியில் இருக்கிற எல்லா பொருளும் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. யூ மே சி ஆப்ஜெக்ட் மூவிங் இன் யுவர் சரௌண்டிங்ஸ். கார் அலாங் த ரோட், ட்ரெயின்ஸ் அலாங் த ட்ராக் அண்ட் ஏரோப்ளான்ஸ் இன் த ஸ்கை ஆர் ஆல் மூவிங். அதே மாதிரி நம்ம சரௌண்டிங்கில் மூவிங் ஆப்ஜெக்டை நிறைய பார்க்குறோம். ரோட்டில் போகக்கூடிய காரு, ட்ராக்கில் போகக்கூடிய ட்ரெயின், அதே மாதிரி வானத்தில் பறக்கக்கூடிய ஏரோப்ளான்ஸ் எல்லாம் மூவிங்கில் தான் இருக்குது. தீஸ் மூமெண்ட்ஸ் ஆர் ஒன் டைப் ஆஃப் மோஷன். இப்படி போகிறதெல்லாம், இப்போ ட்ராக்கில் போகிற ட்ரெயின் ஆகட்டும், ரோட்டில் போகிற கார் ஆகட்டும், இதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் மோஷன். யூ மே see the fan rotating in the ceiling. This is another type of motion. இப்போ நம்ம மேலே இருக்கு இல்லையா, சீலிங் ஃபேன் சுற்றுறத பார்த்துருப்போம். இது ஒரு டைப் ஆஃப் மோஷன். when you are playing in ஸ்விங்னா ஊஞ்சல், இட் மூவ்ஸ் டூ அண்ட் ஃப்ரோ. டூ அண்ட் ஃப்ரோங்கிறது முன்பின். இப்போ நம்ம ஊஞ்சலில் விளையாடி இருப்போம், முன்னாடி பின்னாடி போய்கிட்டே இருப்போம். இது ஒரு டைப் ஆஃப் மோஷன். திஸ் இஸ் ஆல்சோ எ டைப் ஆஃப் மோஷன். மோஷன் இஸ் டெஸ்கிரைப்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ், ஸ்பீட், அசலரேஷன் அண்ட் டைம். அதாவது இயக்கங்கிறது எதை பொறுத்தது, டிஸ்டன்ஸு, ஸ்பீடு, அசலரேஷன் அண்டு டைம். அசலரேஷனுங்கிறது முடுக்கம். இதையெல்லாம் பொறுத்து தான் நம்ம இயக்கத்தை சொல்ல முடியும். In this lesson, we will study about different types and equations of motion, displacement, velocity and acceleration. இந்த லெசனில் நம்ம மோஷனோட டிஃப்ரெண்ட் டைப்ஸு ப்ளஸ் அதோட ஈக்குவேஷன், இடப்பெயர்ச்சினா என்ன, திசைவேகனா என்ன, அசலரேஷனா என்னங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ரெஸ்ட் அண்ட் மோஷன். ரெஸ்ட்னா ஓய்வு, மோஷன்னா இயக்கம். ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது பாருங்கள். லுக் அரவுண்ட் யூ. You can see many things. A row of houses, large trees, small plants, flying boats, running cars and many more. List the object which remain fixed at their position and the object which keep on changing their position. இப்போ நம்மளை சுற்றி பார்க்குறோம், நிறைய பொருளை பார்க்குறோம். அதாவது வீடுகளோட வரிசையாக இருக்கிறது, பெரிய பெரிய மரங்கள்,
சின்ன சின்ன குட்டியாக இருக்கிற பிளான்ட்ஸு, பறக்கக்கூடிய பறவைகள், வேகமாக போகிற காரு, இதெல்லாம் பார்க்குறோம். இப்போ பொசிஷனை பொறுத்து, அதோட நிலையை பொறுத்து எந்த பொருள் ரெஸ்ட்டில் இருக்குது, எந்த பொருள் வந்து மூமெண்ட்டில் இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியும். கவனிங்க. இன் ஃபிசிக்ஸ் the object which do not change their position are said to be at rest. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்று. எந்த ஆப்ஜெக்ட், எந்த பொருள் அதோட பொசிஷனை பொறுத்து அதோட நிலையை மாற்றிக்கலையோ அந்த பொருளுக்கு பேர் தான் ஓய்வில் இருக்குன்னு அர்த்தம். while those which change their position are said to be in motion. எந்த பொருள் அதோட பொசிஷனை பொறுத்து அதோட நிலையை சேஞ்ச் பண்ணிக்கிட்டோ இருக்கோ அதுதான் மோஷனில் இருக்கிற பொருள்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், a book lying on a table and the walls of a room are at rest. அதாவது டேபிள் மேலே இருக்கிற புக்கு, அதை நம்ம சுவரு, இதெல்லாம் வந்து நம்ம ரெஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லலாம். Cars and buses running on the road, birds and aeroplanes flying in air are in motion. Motion is a relative phenomenon. இம்பார்ட்டன்ட் ஒன்று. இப்போ எதெல்லாம் ரெஸ்ட்டில் இருக்குது, எதெல்லாம் ரன்னிங்கில் இருக்குது, மூமெண்ட்டில் இருக்குதுன்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ மோஷன் இயக்கங்கிறது ஒரு ரிலேட்டிவ் ஃபினோமெனங்கிறது ஒரு சார்பியல் நிகழ்வு. அதாவது ரெஸ்ட்டும் மூமெண்ட்டும் ஒன்னோட ஒன்று சார்ந்த ஒரு நிகழ்வு. அதுக்கு எப்படின்னு பார்க்கலாம். திஸ் மீன்ஸ் தட் இப்போ பாருங்கள், ஆப்ஜெக்ட் அப்பியரிங் டு பி இன் மோஷன் டு ஒன் பர்சன் கேன் அப்பியர் டு பி அட் ரெஸ்ட் ஆஸ் விவ்டு பை அனதர் பர்சன். ஃபார் எக்ஸாம்பிள், trees on roadside would appear to move backward for a person traveling in a car, while the same tree would appear to be at rest for a person standing on the roadside. இப்போ லிசன் பண்ணுங்கள். இப்போ ரெண்டுமே ஒரு ரிலேட்டிவ் ஃபினோமினன் சொல்லியாச்சு. அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ சப்போஸ் வந்து ரோடோட சைடில் ஒரு மரம் இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ சப்போஸ் நம்ம நடந்துக்கிட்டு போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த மரத்தோட நிலை என்ன அப்படின்னா மரம் கண்டிப்பாக ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இதே நம்ம ஒரு காரில் போய்கிட்டு இருக்கோம், காருக்குள்ளேருந்து பார்க்கும்போது மரம் வந்து நமக்கு பின்னாடி போகிற மாதிரி நமக்கு தெரியும். அப்போ காருக்குள்ளே இருக்கிற பர்சனுக்கு அந்த ட்ரீ வந்து மூமெண்ட்டில் இருக்கிறதாகவும், நடந்து போகிற பர்சனுக்கு அதே ட்ரீ வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறதாகவும் தெரியறதுனால தான் இந்த நம்ம மோஷனை என்னன்னு சொல்கிறோம், ரிலேட்டிவ் ஃபினோமெனன் சொல்கிறோம். ரிலேட்டிவ் ஃபினோமெனன்னா ரெஸ்ட்டும் மோஷனும் ஒன்றோடு ஒன்று சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வு அப்படிங்கிறதால. நெக்ஸ்ட் பாருங்கள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், டைப்ஸ் ஆஃப் மோஷன், இயக்கங்களின் வகைகள். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இன் ஃபிசிக்ஸ் மோஷன் கேன் பி கிளாசிஃபைட் எஸ் பிலோ. ஃபர்ஸ்ட் ஒன்று லீனியர் மோஷன், நேர்கோட்டு இயக்கம். நேர்கோட்டு இயக்கம் அப்படிங்கிறது என்னென்னு பாருங்கள். மோஷன் அலாங் எ ஸ்ட்ரெயிட் லைன், நேர்கோட்டு பாதையில் ஒரு பொருள் நகர்ந்துச்சு அல்லது ஒரு பொருளோட இயக்கம் நேர்கோட்டு பாதையில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் லீனியர் மோஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ரேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். 100 மீட்டர் ரேஸ், 200 மீட்டர் ரேஸ் எல்லாம் லீனியர் மோஷனுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பாருங்கள், சர்க்குலர் மோஷன், வட்ட இயக்கம். மோஷன் அலாங் எ சர்க்குலர் பாத், வட்ட பாதையில் நிகழக்கூடிய இயக்கத்துக்கு பேர் தான் வட்ட இயக்கம். இப்போ சீலிங்கில் ஃபேன் ரொட்டேட் ஆகிறதெல்லாம் சர்க்குலர் மோஷனுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு ஆசிலேட்ரி மோஷன், அலைவு இயக்கம். ரிப்பீட்டிவ் டு அண்ட் ஃப்ரோ மோஷன் ஆஃப் என் ஆப்ஜெக்ட் அட் ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னாடியும் பின்னாடியும் திரும்ப திரும்ப நிகழக்கூடிய இயக்கத்துக்கு பேர் தான் அலைவு இயக்கம். இதுக்கு எக்ஸாம்பிள் ஸ்விங், ஊஞ்சல் ஆடுறது தான். அடுத்தது ரேண்டம் மோஷன், ஒழுங்கற்ற இயக்கம். கவனிங்க, மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் விச் டஸ் நாட் ஃபால் இன் எனி ஆஃப் த எபோவ் கேட்டகரிஸ். மேலே இருக்கிற அந்த லீனியரும் இல்லாமல் சர்க்குலரும் இல்லாமல் ஆசிலேட்டரியும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரேண்டம் மோஷன். எப்படி வேணாலும் இருக்கலாம், ஒரு பர்டிகுலராக இந்த டைப் ஆஃப் மோஷன் நம்மளால் சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம கிரவுண்டில் குட்டீஸ் எல்லாம் விளையாடுறாங்க அப்படின்னா இப்போ அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் விளையாடுறாங்க, வட்டமாக விளையாடுறாங்க அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. எந்த டைரெக்ஷனில் எப்படி வேணால் விளையாடுவாங்க, அதுக்கு பேர் தான் ரேண்டம் மோஷன். நெக்ஸ்ட்டு நம்ம மோஷனில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று யூனிஃபார்ம் மோஷன், இன்னொன்று நான் யூனிஃபார்ம் மோஷன். அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம் மோஷன்னா சீரான இயக்கம், நான் யூனிஃபார்ம் மோஷன்னா சீரற்ற இயக்கம். கவனிங்க, கன்சிடர் எ கார் விச் கவர்ஸ் 60 km in the first hour, 60 km in the second hour and another 60 km in the third hour and so on. The car covers equal distance at equal interval of time. We can say that the motion of the car is uniform. Listen பண்ணுங்க. இப்போ ஒரு கார் போய்கிட்டு இருக்கு, ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வல்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஹவர்னு வச்சுக்கலாம். 1 ஹவரில் அந்த கார் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்குன்னா ஒரு 60 கிலோமீட்டர் போயிருக்கு. அடுத்த செகண்ட் ஹவர் கம்ப்ளீட் ஆகும்போது இன்னொரு 60 கிலோமீட்டர் போயிருக்குன்னு வச்சுக்கலாம். அடுத்த தேர்ட் ஹவரோட
லாஸ்ட்டில் இன்னொரு 60 கிலோமீட்டர் போயிருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போது கரெக்டாக டைம் இன்டர்வல்னு பார்த்தீங்கன்னா 1 hour தான். அப்போ அது வந்து போன தொலைவுன்னு பார்த்தீங்கன்னா அதே 60 கிலோமீட்டர் தான். இப்படி குறிப்பிட்ட கால இடைவெளியில் குறிப்பிட்ட தொலைவை ஒரு பொருள் கடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன டைப் ஆஃப் மோஷன் சொல்லலாம்? யூனிஃபார்ம் மோஷன் சொல்லலாம். இப்போ அதுக்கான டெஃபினேஷன் பாருங்கள். An object is said to be in uniform motion if it covers equal distances in equal intervals of time. Howsoever, அதை கொஞ்சம் பிரித்து எழுதிருங்க. Howsoever, big or small, these time intervals may be. லிசன் பண்ணுங்கள். அதாவது ஒரு பொருள் யூனிஃபார்ம் மோஷனில் இருக்குது அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா அந்த பொருள் ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வல்ஸில் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை கவர் பண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த பொருள் வந்து யூனிஃபார்ம் மோஷனில் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த டைம் இன்டர்வல்ஸ் சின்னதாகவும் இருக்கலாம் பெருசாகவும் இருக்கலாம். அதாவது நம்ம செகண்டுக்கும் கால்குலேட் பண்ணலாம், மினிட்டுக்கும் பண்ணலாம், ஹவர்ஸுக்கும் பண்ணலாம். இதுதான் வந்து யூனிஃபார்ம் மோஷன். நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ ஹோம்ஒர்க் கொஷின் மார்க் பண்ணிக்கிங்க பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் கொஷின் மார்க் பண்ணிக்கிங்க. ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் யூனிஃபார்ம் மோஷன். இதுதான் ஃபஸ்ட் கொஷின். என்ன கொஷின்? ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் யூனிஃபார்ம் மோஷன். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் பாருங்கள் பார்க்கலாம். செகண்ட் கொஷின் பாருங்கள். ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் டைப்ஸ் ஆஃப் மோஷன். செகண்ட் கொஷின் டைப்ஸ் ஆஃப் மோஷன்னா என்ன, எக்ஸாம்பிள் எழுத வேண்டாம், என்னென்ன டைப்ஸ் அதோட டெஃபினேஷன் ப்ளஸ் வந்து யூனிஃபார்ம் மோஷன்னா என்ன, இந்த 2 கொஷின் தான் ஹோம்ஒர்க் கொஷின். ஹோம்ஒர்க்காக படித்து எழுதி அனுப்பிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.